ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சைக்காலஜியில் வந்துட்டு ஒரு 40 கேள்விகள் பார்க்கலாம். கொஞ்சம் முக்கியமான கேள்விகளாக நான் வந்துட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி இது உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சைக்காலஜி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிறாங்க. ருடால்ஃப் ஹோக்லல். சமூக உளவியல் ஓர் அறிமுகம் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வில்லியம் மெக்டூகல். இயற்பியல் எனும் நூலை எழுதியவர் யாருன்னா பெட்ச்னர். உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வில்ஹெம் உண்ட். உற்றுநோக்கல் முறை யாருக்கு ஏற்ற முறை அப்படின்னா குழந்தைகள் மற்றும் விலங்குகள். வினாவரிசை முறை இதன் இன்னொரு முறை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா வாக்கெடுப்பு முறை. நவீன உளவியலின் தந்தை யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. தனிநபர் உளவியல் வந்துட்டு ஆட்லர். பகுப்பு உளவியல் யூங். நடத்தை உளவியல் ஜேபி வாட்சன். இயல்பூக்க கொள்கை ஹார்மிக் கொள்கை, இது ரெண்டுமே வந்துட்டு வில்லியம் மெக்டூகல். வடிவமைப்பு கோட்பாடு டிட்ச்னர். மனிதநேய உளவியல் கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ. முழுமை காட்சி கோட்பாடு மேக்ஸ் வர்த்திமர். கவனவீச்சு சோதனை செய்தவர் யாருன்னா வில்லியம் ஹார்மில்டன். கவனவீச்சை கண்டறிந்தவர் யாருன்னா ஆர்பி கேட்டல். கவனவீச்சை கண்டறியும் கருவி என்னன்னா டாசிஸ்டோஸ்கோப். புலன்காட்சியின் 4 கூறுகளை கூறியவர் யாருன்னா முர்ஃபி. நடத்தைகள் எழுதுவது தடைப்படும் நிலை என்ன நிலை அப்படின்னா வந்துட்டு மனவிரைப்பு நிலை. பர்சனாலிட்டி என்ற வார்த்தை எந்த மொழியில் இருந்து உருவானது அப்படிங்கிறாங்க லத்தீன் மொழி. அடுத்தது பாருங்க, சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மெக்கைவர் மற்றும் பேஜ். அடைவு ஊக்கத்தை அளவிடும் முறைகள் வந்துட்டு SCT TAT. அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் டேவிட் மெக்லிலாண்ட். நுண்ணறிவு வளர்ச்சி 15ஆம் வயதில் முழுமை அடைகிறது என்று சொன்னவர் யார் அப்படின்னா மீனே. நாட்டத்தை அளவிடும் சோதனை என்னன்னா DAT. கோலர் சோதனை மனித குரங்கு, அதாவது இவர் வந்துட்டு மனித குரங்கை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அதுதான். தாண்டக் சோதனை, இவர் வந்துட்டு பூனையை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். தென் ஸ்கின்னர் சோதனை எலி. பாவ்லோ சோதனை நாய். நுண்ணறிவு ஈவு கணக்கிடும் முறை என்ன அப்படின்னா மனவயது டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100. நுண்ணறிவு ஈவு கண்டறிந்தவர் யார்னா வில்லியம் ஜெர்மன். நுண்ணறிவை அளப்பதில் முதலில் வெற்றி கண்டவர் யார்னா ஆல்பர்ட் பீனே. பல காரணி கொள்கை யார்னா தாண்டக். இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன். ஸ்வாட் அப்படின்னா அதாவது SWOT அப்படின்னா ஸ்ட்ரென்த், W வீக்னஸ், O ஆப்பர்ச்சுனிட்டிஸ், T வந்துட்டு த்ரெட்ஸ். தென் கற்பதற்கான SQ3R முறையை என்ன முறை அப்படின்னா சர்வே, Qனா கொஸ்டினிங், 3R 3R என்னென்னா ரிசைட், ரிப்பீட், ரிவ்யூ. தென் வடிகட்டுதல் கோட்பாட்டை வெளியிட்டவர் பிராட்பேண்ட். புதிர் நிலையை கிளை வழிநிலை என்றவர் யார் அப்படின்னா ஜான் டூயி. த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் சொன்னது யாருன்னா ப்ரூனர். பளிங்கு கற்களின் மேல் சோதனை, இது வந்துட்டு ஜவான்ஸ். வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.